பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. ஃபிக்ஹுடைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று தயம்மும் பற்றி படிக்க இருக்கிறோம். தயம்மும் ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லாத போது, பயணத்தில் இருக்கும்போது நமக்கு தண்ணீர் பெற முடியாத போது, கடுமையான நோய்கள் காரணமாக நம்மால் தண்ணீர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது, அல்லது தண்ணீர் இருந்தாலும் நம்முடைய அத்தியாவசிய குடிக்க மட்டுமே இருக்கிறது, நம்முடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைக்காக மட்டும்தான் இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒதுவுக்கு பகரமாக நாம் தயம்மும் செய்வோம். தயம்மும் என்பது மண்ணில், புழுதியில் அல்லது மண்ணால் கட்டப்பட்ட ஏதாவது பொருள் மீது கைகளை அடித்து முகத்தை துடைத்து முன் மணிக்கட்டு வரைக்கும் உள்ள கைகளை தடவிக்கொள்வது. இதுதான் தயம்மும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹ் அவருடைய அல் முலஹஸுல் ஃபிக்ஹி, அடிப்படையான ஃபிக்ஹ் சட்டங்களை பற்றி சுருக்கமான விளக்கம் பற்றிய நூலில் இந்த தயமம் பற்றி மிக இலகுவாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. முதலாவது, இது சிறு தொடக்கு பெருதொடக்கு ரெண்டுத்துக்குமே ஆகுமானது. அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறான். சிறு தொடக்கு என்று சொன்னால் ஒருவருக்கு குளிப்பு கடமை இல்லை, ஆனால் அவர் ஒது செய்தால் மட்டும்தான் தொழ முடியுங்கிற நிலை இருக்கக்கூடிய நிலை. ஒது எதனாலெல்லாம் முடியுமோ அந்த காரணங்களால் அவரிடம் ஒது இல்லாத நிலை. உதாரணமாக, அவருடைய உடம்பிலிருந்து காற்று பிரிவது, மலஞ்சலம் கழிப்பது, ஆழ்ந்த நித்திரை, தூக்கம், இப்படிப்பட்ட காரணங்களால் ஒருத்தருடைய ஒது முறிந்துடும். அதுதான் சிறு துடக்கு, சிறு அசுத்தம். இந்த சிறு அசுத்தம் இருக்கும்போதும் ஒருவர் தயமம் செய்து கொள்ளலாம், தண்ணீர் இல்லாத அந்த சூழல்ல. அதுபோலவே ஒருவருக்கு பெரு அசுத்தம், பெருத்துடக்கு என்று சொல்லக்கூடிய குளிப்பு கடமையான நிலை, கணவனுடைய சேர்க்கை அல்லது கலிதமாகுவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் போதும் அதை நீக்கிக் கொள்ளவும் ஒரு தொழுகையாளி இந்த தூய்மை முறையை, இந்த தயம்முமை பின்பற்றலாம். இது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சலுகை. அதாவது நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி இருக்கிறான். என்ன நிலை இருந்தாலும் ஒது செய்துதான் நீங்கள் தொழ வேண்டும், என்ன நிலை இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் குளித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தால் நமக்கு மிகப்பெரிய சிரமம், கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். உடம்பு தண்ணி பட முடியாத ஒரு சூழல்ல அப்போது குளித்தே ஆக வேண்டுங்கிற நிலை இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவருக்கு. அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு மட்டும் செய்திருக்கிற ஒரு நியமா, ஒரு அருட்கொடை. ஏனடா இதற்கு முன்னாடி வாழ்ந்த எந்த சமுதாயத்திலும் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சட்டத்தை இறக்கலை. நபிமார்களுடைய ஷரியா, அதாவது மார்க்க சட்டத்திட்டங்கள் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும், எல்லா அந்த நபிமாருடைய சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை அல்லாஹ் இறக்கலை. அடிப்படைகள் தான் மாறாதது. என்ன? ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாமுடைய அடிப்படைகள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குகளை, வேதங்களை, நபிமார்களை, மறுமையை நம்புவது, விதியின் நன்மை தீமையை நம்புவது, இந்த அடிப்படைகள் இருக்குல்ல, இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஷஹாதா சொல்றது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதுவும் முந்தைய மக்களுக்கும், அதாவது முந்தைய காலத்து நபிமார்களுக்கும் அவருடைய சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். ஆனால் சட்டங்கள் சில மாற்றங்கள் இருந்தது. அதில் ஒரு உதாரணம் இது. முந்தைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத ஒரு சட்டம் நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு சலுகையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற சட்டம் தான் தயம்மும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே இந்த தயம்மும் சட்டத்தை இறக்கி இருக்கிறான். வுது பற்றிய ஆயா சூரா அல் மாஇதா 5வது சூராவுடைய 6வது ஆயத்தில் வுதுவை பற்றி சொல்லும் போதே அல்லாஹ் தஆலா தண்ணீர் கிடைக்காத சூழலில் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள், சுத்தமான மண்ணின் மீது கைகளால் தொட்டு அதை அடித்து பிறகு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான்.
அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இதனுடைய நோக்கத்தையும் சொல்கிறான். மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜின் வலாக்கின் யுரீது லியுதஹிரக்கும் வலியுத்திம்ம நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை. உங்களுக்கு அவன் இலகுவாக எளிதாக விஷயங்களை நாடுகிறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய அருட்கொடைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இதன் மூலம் அவங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதன் மூலமாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பது. ஏன் தயமம் செய்யணும் அப்படின்னா, முதலில் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற, தொழுகை நிறைவேற்ற உதுவுடைய இடத்துல தயமம் செய்து கொள்வது, அந்த அடிப்படையில் தயமம் செய்கிறோம் என்றாலும் இதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அப்போ தொழுகை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, என்ன சூழ்நிலை இருந்தாலும் தொழுகை விடக்கூடாது இல்லையா? அப்போ தண்ணீர் இல்லைங்கிறதுக்காக தொழுகை விட்டுடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது முக்கியமானது. ஆக தயமும் நன்றி செலுத்துவதற்கு ஒரு வழி. அது மாதிரியே இந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி இருக்கிறானே, அப்போ அதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தயமுங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நமக்கு செய்திருக்கிற நிஅமத்தை, அருட்கொடையை நாம் அங்கீகரித்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு குறிப்பிடுகிறான். அப்போ இது அல்லாஹ்வுடைய ஒரு உபகாரம், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு நன்மை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தயம்மும் என்று சொன்ன அரபியில் நாடுதல், ஒரு விஷயத்தை நாடுவது என்று அர்த்தம். அரபியில் அந்த அர்த்தமாக இருந்தாலும் நம்ம நாடக்கூடியது என்ன அங்கே அப்படின்னு கேட்டால், ஷரியத் சொல்லி இருக்கிற முறைப்படி முகத்தையும் 2 கைகளையும் மசல் செய்வதன் மூலமாக நாம் தயம்மம் செய்து முடிக்கிறோம். அப்போ ஒரு முகத்தை தடவுகிறார் வெறுங்கையில், அதே மாதிரி தன்னுடைய மணிக்கட்டு வரை கைகளை தடவுகிறார். இதுதான் தயம்மம். அப்போ தொழுகைக்காக தண்ணீர் கிடைக்காத போது நாம் நாடக்கூடிய அந்த அமலுக்கு அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய இந்த வழிமுறையை தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளில் ஒன்றாக இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பூமி முழுவதும் எனக்கு தொழும் இடமாக, தூய்மையானதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒருவர் தொழுகை நேரம் எங்கு வந்து விட்டாலும் தொழுது கொள்ளலாம். ஏன்னா தண்ணீரே இல்லாவிட்டாலும் பூமியில் எங்கு வேணாலும் தொழலாம், ஏன்னா மண். ஆக அந்த இடத்துல தண்ணீர் இல்லாவிட்டால் கூட தயமம் செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றலாம். ஆகவே ரசூலுல்லாஹ் தனக்கு கிடைத்த ஒரு நிஅமத்துகளில் ஒன்றாக இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 335வது ஹதீஸாக இது இடம்பெறும். அப்போ தண்ணீருக்கு மாற்றா அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடியதுதான் தயம்மும். உதுவை செய்வதற்காவுடைய இடத்துல நாம் தயமம் செய்து கொள்வோம். இது தொழுகைக்கு மட்டுமல்ல, இப்படி ஒதுவோடு செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு ஒது இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிற அமல்ல வேறு என்ன ஞாபகம் வருது? தொழுகை ஒன்று, இன்னொன்று இந்த பக்கம் சப்தமா சொல்லுங்க. குர்ஆன் ஓதுவது கட்டாயம் இல்லை, சிறந்தது, அது நல்ல விஷயம். ஆனால் கட்டாயம் அல்ல அது, சரியா? ஆனால் கட்டாயமும் ஒது செய்த பிறகுதான் செய்த வேண்டும்னு சில அமல்கள் இருக்குது. அதில் தொழுகை ஒன்று. அப்புறம் தவாஃப், காபாவை வலம் வரும்போது கட்டாயம் ஒதுவோடு இருக்கணும். ஒது முறிந்து விட்டதென்றால் திரும்ப போய் ஒது செய்துட்டு வரும். தவாஃபுக்கும் தயமும் கட்டாயம். அதுபோல சில உலமாக்கள் குர்ஆனை தொட்டு ஓதுவதற்கும் ஒது கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப வலுவான கருத்தா நாம் நினைக்கல, அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆகவே ஆனால் அதில் சிறந்தது ஒதுவோடு குர்ஆனை எடுத்து ஓதுவது தான் சிறந்ததுன்னு நம்ம மறுக்க மாட்டோம். அதே நேரத்தில் ஒருத்தர் விரும்பினால் ஒது இல்லாத சூழலாக இருந்தாலும் எடுத்து ஓதுவதில் அது அனுமதிக்கப்பட்டது தான், அது கூடாது, ஹராம் என்று நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா ஆக அல்லாஹ் தஆலா பூமியுடைய மண்ணை நமக்கு தூய்மையாக ஆக்கியிருக்கிறான். அப்போது நம்ம எங்கே இருந்தாலும் தயமம் செய்யலாம். அதில் அந்த மண்ணில் அசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. தெளிவாக அந்த இடத்துல அந்த மண் அசுத்தமான மண்ணாக, நஜீஸ் உள்ளதாக இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் 1193வது ஹதீஸ், வஜுஇலத்
துர்பத்துஹா லனா தஹூரன், பூமியுடைய மண் நமக்கு தூய்மையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிலே நம்ம தொழலாம், அதிலேயே தயமும் செய்து கொள்ளலாம். சரி, இப்ப தயமும் செய்வதற்கான தகுதியான நிலைகள் என்னென்ன?